சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டு விட்டு மழை. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைய வாய்ப்பு இல்லை என இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சென்னை மக்கள் கனமழை தொடர்பாக அச்சப்பட தேவையில்லை என்றும் விளக்கம். வாய்ப்பு எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே கடற்கரை அருகில் தான் இருக்கு. இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான். மெதுவாக நடந்து நம்ம பகுதி கடந்து செல்லும். கலைஞர் கருணாநிதியின் பெயரிலான திட்டங்கள் மக்களுக்கு பயனளிப்பதை பொறுக்க முடியாமல் அனாவசியமாக எடப்பாடி பழனிசாமி பொங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். அம்பேத்கர், அயோத்திதாசர் உள்ளிட்ட தலைவர்களின் பெயரிலும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கை. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக அரசு பட்டை நாமம் போட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றிவிட்டதாக மக்களை திமுக ஏமாற்றுவதாகவும் அறிக்கை. தமிழகத்தில் வேளாண் நில கணக்கெடுப்பு பணியில் மாணவ மாணவிகளை ஈடுபடுத்துவதை கைவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மத்திய அரசு வழங்கியுள்ள நிதியிலிருந்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு கூடுதல் மதிப்பூதியம் வழங்கி பணியை குறித்த காலத்தில் முடிக்க வேண்டும் என கோரிக்கை. சினிமா துணை நடிகை எஸ்தர் என்கிற மீனாவிற்கு மெத்தம்பெட்டமைன் சப்ளை செய்த மொத்த விற்பனையாளர் பவன் சென்னையில் கைது. மூலப்பொருட்களை விற்பனை செய்து வந்த பெங்களூருவைச் சேர்ந்த டைசனும் போலீசாரிடம் சிக்கினார். மொழி, இனம் என மக்களை பிரிக்கக்கூடாது என்றால் கேரளா, ஆந்திராவில் விஜய் ஏன் கட்சி தொடங்கவில்லை என சீமான் கேள்வி. எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னன்னு பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. தான் டீசன்ட் பொலிட்டீஷியன் கிடையாது, டீப் பொலிட்டீஷியன் எனவும் ஆவேசம். நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிடிக்ஸ் செய்யறது இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. சென்னை அருகே அம்பத்தூரில் அடையார் ஆனந்தபவன் உணவு தயாரிக்கும் சென்ட்ரலைஸ்டு கிச்சனில் தீ விபத்து. கட்டிடத்திலிருந்து கரும்புகை வெளியாகும் நிலையில் தீயை போராடி அணைத்தது தீயணைக்கும் படை. ₹1,60,00,000 ரூபாயை டெபாசிட் செய்யாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது. ஃபியூயல் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரிய வழக்கை தீர்ப்புக்காக வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நட்புணர்வுடன் பழகி வரும் மாநிலங்களுக்கிடையே பிரச்சினை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு பேசியுள்ளதாகவும் அரசு தரப்பில் எதிர்ப்பு. மழை பெய்யும் போது 2 நாட்கள் ஏற்படும் அசௌகரியத்தை மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மழை பெய்தால்தான் குடிநீர் கிடைக்கும் என்று அமைச்சர் KN நேரு பேட்டி.
மழை வருதுன்னு சொல்லி பண்ணி நிருபர்லாம் கேட்குறீங்க, அதை எடுத்தீங்களான்னு. முதல்ல குடிநீர் நீரை நிரப்பினாதான் முழுசையாக நடக்கணும். ஒரு 2 நாளைக்கு வர அசௌகரியங்களை பொதுமக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொலைதூர பேருந்துகளில் ஆன்லைனில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் பணிகளை ஊக்குவிக்க நடவடிக்கை. குலுக்கல் முறையில் ரொக்க பரிசு வழங்கும் திட்டம் அனைத்து பயணிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக அறிவிப்பு. நடப்பு நிதியாண்டில் முதல் 7 மாதங்களில் தமிழக பதிவுத்துறைக்கு 11,733 கோடி ரூபாய் வருவாய். கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் கூடுதலாக 1,222 கோடி ரூபாய் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அறிக்கை. போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களை வெளியில் அழைத்துச் செல்ல பெற்றோர் மற்றும் கல்வி அதிகாரிகளின் அனுமதி கட்டாயம் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. மாணவ மாணவியரிடம் ஒழுக்கக்கேடாக நடப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு அழைத்துச் சென்று மது அருந்த வைத்து மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் கைது. தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆசிரியர் சிறையில் அடைப்பு. மாணவிகளிடம் உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பள்ளி முதல்வர் மற்றும் செயலர் நெஞ்சுவலி என கூறி மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களிடம் ஆலோசனை நடத்திய பின் சொந்த ஜாமீனில் விடுவித்து உத்தரவிட்டார் நீதிபதி. சென்னையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகளை திருடிய பெண் கைது. போலி முகவரி கொடுத்து பணிக்கு சேர்ந்து தீபாவளி நேரத்தில் கைவரிசை காட்டியவரை சிசிடிவி காட்சிகளால் முடக்கியது காவல்துறை. சென்னை திருவொற்றியூரில் பூ வியாபாரம் செய்த பெண் வெட்டி கொலை. தடுக்க வந்த கணவருக்கு அரிவாள் வெட்டு. முன் விரோதத்தால் கொன்றுவிட்டு தப்ப முயன்றவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த ஊர் மக்கள். பிரியங்கா போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதி மற்றும் 31 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணிக்கு இடையே கடும் போட்டி. நடிகர் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக 24 வயது இளம் பாடலாசிரியர் சுஹைல் பாஷா கைது. நிழல் உலக தாதா லாரன்ஸ் பிஸ்னோய் பெயரில் 5 கோடி ரூபாய் கேட்டு குறுஞ்செய்தி அனுப்பியதாக போலீசார் தகவல். சாகசம் என்ற பெயரில் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் ரயில்வே தண்டவாளத்தில் மஹிந்திரா தார் காரை ஓட்டியவர் கைது. தண்டவாளங்களுக்கிடையே காரின் டயர் சிக்கிய நிலையில் அவ்வழியாக வந்த சரக்கு ரயிலை சாமர்த்தியமாக நிறுத்திய ஓட்டுநர். காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாடு நடைபெறும் இடத்தில் வைக்கப்பட்ட கரை ஒதுங்கிய திமிங்கல வடிவிலான கட் அவுட். சுற்றுச்சூழல் கேடு காரணமாக கடல் வெள்ளம் பாதித்து உயிரினங்கள் செத்து மடிவதை சுட்டிக்காட்ட தன்னார்வ அமைப்பு ஏற்பாடு. பெருநாட்டிலிருந்து மெக்சிகோவிற்கு கடத்தப்பட்ட 2000 கிலோ கொக்கைன் பறிமுதல். சரக்கு கப்பலில் 3 கண்டெய்னர்களில் மறைத்து கடத்தப்பட இருந்த கொக்கைன்களை கைப்பற்றிய போலீசார். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் மீது நச்சு புகை மூட்டம் படர்ந்திருப்பதை விண்வெளியில் இருந்து எடுத்த படத்தை வெளியிட்ட நாசா. வாகன உமிழ்வு, தொழில் நிறுவன புகை உள்ளிட்ட காரணங்களால் காற்று மாசை அதிகரிப்பதாக தகவல். நாட்டின் முன்னேற்றத்திற்கு பழங்குடியின மக்களிடையே ஒற்றுமை அவசியம். பழங்குடியின மக்களை காங்கிரஸ் கட்சி பிரித்தாள முயற்சிப்பதாக மராட்டிய தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே இன்று 3வது T20 கிரிக்கெட் போட்டி. இரு அணிகளும் சமநிலையில் உள்ளதால் யாருக்கு வெற்றி என எதிர்பார்ப்பு.